இன்னைக்கு உயிரா இருக்காங்க இல்லையா? விஜயகாந்தை நேசிக்கிறவங்க, அன்பா பழகுனவங்க, அவங்க யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க. வடிவேலு பேசின பேச்சு, வடிவேலா பேசலைங்க. கருணாநிதி தான் இப்போ திமுக தலைவர். 5 கோடி ரூபாய் கொடுத்து அவரை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க திமுக மேடைகளில். ஆபாசமாக அருவருக்கத்தக்க அளவுக்கு பேசியிருக்காங்க. அதனால் வந்துங்க இதெல்லாம் மறந்துட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து கூட்டணின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கிறது யாரும் ரசிக்கலைங்க. சில பேர் ஒன்றா பட்டாசு வெடிச்சிருக்கலாம் அந்த கட்சியில். அவன்லாம் யாரானா இந்த 6 எம்எல்ஏ சீட்டுக்கு அடி போட்டுட்டு இருக்கிறவனா இருப்பான், இல்லை வேறு ஏதாவது பதவி கூட்டணியில் கட்சியா பரவாயில்லன்னு நினைக்கிறவனா இருப்பான். உண்மையான ஆத்மார்த்தமான விஜயகாந்தனுடைய அபிமானியாக நிச்சயம் இருக்க மாட்டான். அப்படி இருந்தான்னா இதெல்லாம் வரவேற்கவே மாட்டான். இந்த அம்மா பண்ணுற விஷயத்தெல்லாம் ஆதரிக்கவே மாட்டான். இன்றைக்கி வேலூரில் ஒரு சில கொள்கைகள் அறிவித்தாங்க எக்ஸ்ட்ராவாக. அது ரொம்ப உறுதிமொழிகள், தேர்தல் உறுதிமொழிகள் அறிவிச்சாங்க. அறிக்கையில் வரோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆமாம், ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்துச்சு. அது ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை கவர்ச்சிகரமாக என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது வந்து பாடத்திட்டங்கள்லாம் போட்டித் தேர்வுக்கு வந்து எனக்கு என்ன கவர்ந்ததை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கோச்சிங் சென்டர் தான் பிழைக்கிறானுங்க. நீட் தேர்வுக்கு வந்ததுக்கப்புறம் நீட் தேர்வே இந்தியா பூரா கோச்சிங் சென்டர்காரனுங்க தான் பிழைக்கிறானுங்க. பல ஊழல்கள் முறைகேடு இருக்க ஒரே கோச்சிங் சென்டரில் வந்து அத்தனை பேரும் பாஸ் ஆவாங்க. இப்படிலாம் நடக்குது. அது விடுங்க. நம்ம ரெகுலராக ஸ்கூலில் காலேஜில் படித்தவங்க பாஸ் ஆக முடியாது. இந்த கோச்சிங் சென்டரில் போய் நிற்று இன்றைக்கி விஜய் வந்து அதை ஒரு நல்லா தெளிவாக சொன்னார். இந்த போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகிற அளவுக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்கு ஸ்கூல் காலேஜிலே சிலபஸை ரெடி பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணுவோன்றது ரொம்ப புவர் பீப்புள்,